ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, பின்னாடி பார்த்துருப்பீங்க, தமிழ் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, நாங்க ட்ரைனிங்கை டோட்டலி ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் இருக்கும். ஆக்சுவலி நாங்க ஆன்லைன் கிளாஸை டோட்டலா ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தப்போ ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அவைலபிள்ல இருக்கும். ஆனா இது ஒன்லி ஃபார் லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு நாங்கள் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் 40 சீட்ஸுங்காமே பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ டோட்டலாகவே ரொம்ப லோ பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஏன்னா ட்ரேடிங்கை சீரியஸாக கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் டோட்டலாக போகணும் அப்படிங்கிறதுக்காக டோட்டலாகவே நாங்கள் ரொம்ப கம்மி பண்ணி மினிமம் ஒரு 20 சீட்ஸுக்குள்ள பிளான் பண்ணுவோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை வச்சு தான் நாங்கள் இந்த பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிளானுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் நமக்கு அப்ரோச் பண்ணுறப்போ எப்படி சொல்ல போனால் சீரியஸ் ட்ரேடர்ஸ் எங்களோட பார்வையிலன்னு கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட ஃபீலாக இருந்துச்சு. அதனால நாங்கள் பிக் பண்ணும் போதே சீரியஸான ட்ரேடர்ஸை பிக் பண்ணலாம். யார் டெடிக்கேட்டடா அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க டெடிக்கேட்டடா சர்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஃபோக்கஸை ஃபுல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு லிமிட்டடா சில பீப்புள்ஸை சூஸ் பண்ண போறோம். அண்ட் தென் என்ன பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் எல்லாராலையும் ஜாயின் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இல்லாதவங்களை நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்களுடைய டைரக்ட் மணி மேக்கிங்கான காப்பி ட்ரேடிங் சர்வீசஸுக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு எங்களோட ஏன்னா ஸ்கில் அண்ட் டெடிகேஷன் இந்த ரெண்டும் உள்ளவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சில பேருக்கு டைம் இருக்காது, சில பேருக்கு அதை ஒர்க் பண்றதுக்கான மைண்ட் இருக்காது, எமோஷனா ரொம்ப அப்செட்டடா இருப்பாங்க, எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் ட்ரைனிங் செட் ஆகாது. அப்படிங்கிறப்ப டைரக்டா மணி மேக்கிங்கான காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ்க்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிடுவோம். நம்ம டக்குன்னு இந்த டிசிஷன் அப்படின்னு கேட்டா, எஸ் எங்களோட கோல் வேற, எங்களோட கோலை நோக்கி தான் நாங்க பயணிக்கணும் அப்படிங்கிறதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் கொண்டு வந்துட்டோம். இந்த லிமிட்டட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 மந்த் கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். ஆன்லைன் லைட் ட்ரேட் ஃப்ளோ சப்போர்ட் கொடுத்துருந்தோம். நிறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருந்தோம். பட் இனிமே எவரி மந்த் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட் அதேமாதிரி உங்களோட ஃபிளெக்சிபிள் டைமிங், ஏன்னா நம்மள்கிட்ட இந்த 4 டைமிங் இருந்துச்சு. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 11 to 1, அப்புறம் 4 to 6, அப்புறம் 7 to 9, நைட்டு 10 to 12 இப்படிங்கிற மாதிரி 4 டைமிங்ஸ் நம்மள்கிட்ட இருந்துச்சு. இந்த 4 டைமிங் ஷெட்யூலுமே டோட்டலி டிஸ்பேண்டபிள். ஓகேங்களா? இது இருக்கு. இப்போ ட்ரேடிங் டீம் என்ன பண்ண போனாங்க அப்படின்னா, ஃபுல் ஆஃப் ஃபோக்கஸ் வித் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன். யார் யாரெல்லாம் ஆஃப்லைன் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ ஆஃப்லைன் கிளாஸஸுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு, அண்ட் தென் ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் வரணுங்கிறவங்க லிமிட்டடா பிக் பண்ணி இவங்களுக்கு தான் செட் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம தெளிவா இருக்கும். எங்க டீம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் எங்களோட கிளைண்ட்ஸ் காப்பி ட்ரேடிங் கிளைண்ட்ஸுக்கு, ஏன்னா இப்ப இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணி ட்ரேடிங்க்குன்னு ஒரு டைம் கொடுத்து ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்ஸ் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுல் ஃபோக்கஸ்டா காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்க இன்வால்வ் ஆகியிருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 to 10% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மந்த்லி பேஸ் அவுட் பண்ணுவோம் வித் கேபிட்டல் கேரண்டியோட பண்ணப்போம். இந்த இடத்துல யாருமே கேபிட்டல் கேரண்டி கொடுத்து காப்பி ட்ரேடிங் சர்வீசஸை இன்ன வரைக்கும் அவைலபிள் பண்ணல. பட் நம்ம டீம் என்ன பண்ண போறோம், ட்ரேடிங் டீம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேபிட்டல் கேரண்டியோட 3 to 10% காப்பி ட்ரேடிங் சர்வீசஸும் நல்லா புரிஞ்சுங்க, 3 to 10% அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸும் கொடுப்போம். அதே இல்லை எனக்கு கேபிட்டல் கேரண்டியோட எனக்கு ஃபிக்ஸடு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கும் ஃபிக்ஸடா எனக்கு 5% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேபிட்டல் கேரண்டியோட காப்பி ட்ரேடிங் சர்வீசஸை நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஃபிக்ஸடா வேணும் அப்படின்னா 5% இஸ் நெசசரி. இல்ல எனக்கு 3 to 10% எதுவானாலும் எனக்கு ஓகே, கேபிட்டல் கேரண்டியோட வரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலும் we will be give. ஓகேவா? 2 விஷயமும் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்க போறோம். ட்ரேடிங் டீம் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போறோம். இதனாலதான் நம்ம ட்ரைனிங்ஸ்ல இவ்வளவு லிமிடேஷன்ஸை கொண்டு வந்ததுக்கான ரீசன்
ஏன்னா டேஜினியஸோட அடுத்த கோல் வேற மாதிரி இருக்கணும். 2025 நெருங்க போனோம். 2025ல எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஓகே. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. முதல்ல வந்துட்டு கோவிட் பீரியட்லேருந்து ஸோ எல்லாரோட ஜாபோட ஷெடியூல், டைமிங் ஷெடியூல் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப எல்லாருக்கும் ட்ரேட் பண்ண டைம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில இருக்கிற காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஒர்க் டைம்ல என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. இருக்கிற டைம்ல என்னால் ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்றதுக்கான காம்ப்ளிகேஷன், ட்ரேட் பண்றதுல நிறைய பேர் ஜாப் லூஸ் பண்ணாங்க. சரி, ட்ரேடிங் வந்து ஈஸி கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. ட்ரேடிங்க்கு நிறைய டெடிகேஷன் வேணும், நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இந்த பிராக்டிஸ்லாம் பண்ணி கண்டிப்பா 2 years ஆகும். ஒரு ட்ரேடிங்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா நான் சர்வே பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வேவலுக்கான டெடிகேஷன் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் டேஜினியஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற லிமிடேஷன் கிரைட்டீரியா இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்கோம். அதை தாண்டி இல்ல ப்ரோ எனக்கு கிளாஸ் படிக்கலாம் டைம் இல்லை அப்படின்னு கேட்டா உங்களுக்காக வந்து ஸோ ஆஃப்டர் தட் ஃபெப்ரவரி, ஸோ ஃபெப்ரவரியில உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டேஜினியஸ்ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வராது. நீங்க டைரக்டா ரெக்கார்டிங் அசஸ் வாங்கி வீக்லி ஒன்ஸ் உங்களோட டவுட் கிளியரிங் செஷனுக்கான செஷன்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் தனியே இதா வருது. இல்ல ப்ரோ எனக்கு 4 month கிளாஸ் வேணும், எனக்கு எப்ப இனிமே 4 month கிளாஸ் கிடைக்கும்னா டோன்ட் மிஸ் த டைம். ஸோ இந்த ஜனவரி சீட்ஸை மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் புக்கிங் எடுக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். 2025ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டோட்டலா மாறுது. நஜீபோட கூட டிராவல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மந்த்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த 4 month கிளாஸ் வந்துட்டு இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஸோ பட் அதை தாண்டி நம்ம அடுத்தடுத்த ஆஃப்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டிங் செஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர 4 மாசம் ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் இருக்குமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா நம்ம டேஜினியஸ் டீம் ஸோ அடுத்தடுத்த காப்பி ட்ரைனிங் சர்வீஸ் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த விஷயங்களை நாங்கள் டெடிகேட்டடா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஜினியஸை ஜாயின் பண்ணி நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பை, see you all.